சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த இரவுல கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். ஆபகூக் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, தன்னுடைய விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நம்ம பிழைக்கணும்னா நம்மளுடைய விசுவாச நிலைமை எப்படி இருக்கு, நிலை எப்படி இருக்கு, குறைந்திருக்கிறதா, நிறைவா இருக்கிறதா, இல்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? விசுவாசம் வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வளரும், விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை குன்றும். விசுவாசம் மேலோங்க மேலோங்க இல்ல புதிய காரியங்களை பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையும் புதிய காரியங்களையும் மேலோக்கத்தையும் நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாமின் விசுவாசத்தை யோசிச்சு பார்க்கலாமே. ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். கர்த்தர் அவரை ஒரு பெரிய நேசனா மாற்றினார். ராகாப பாருங்க, அவர் அந்நிய தேசத்துலதான் இருந்தா, கர்த்தர் யாருன்னே தெரியாது, ஆனா விசுவாசிச்சதுனால அவருடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது, அவருடைய வாழ்க்கையும் தழைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா? சூழ்நிலையை பார்த்த உடனே விசுவாசம்னா என்னன்னே காணாம போயிடுச்சா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு தகப்பன் போய் ஜெபிச்சார்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய சொல்லிட்டு ஜெபிச்சார்ல, அது போல நம்ம ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்களும், ஏன்னா இந்த அவிசுவாசத்தினாலதான் நீங்க என்ன பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறத கூட நான் இழந்து போய் காணப்படுறேன். இன்னைக்கு நீங்க என்ன மாற்றுங்க சொல்லிட்டு அந்த தகப்பனை போல நம்மளும் ஜெபிக்கலாமே. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க விசுவாசிட்டீங்கன்னா பிழைப்பீங்க. நீங்க எந்தெந்த காரியத்துல விசுவாசிக்கிறீங்களோ அதுல பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறது போல நம்மளும் பிழைப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த இரவுல தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் மூலமாக நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் நாள்தோறும் வளர்கிறவர்களாய், விசுவாசத்திலே வளருகிறவர்களாய், விசுவாசத்துல ஊஞ்சி நிற்கிறவர்களாய், விசுவாசத்துல ஆண்டவரை குஞ்சி போகாதவர்களாய், அவிசுவாசத்தை எங்களை விட்டு துரத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களாய், ஆண்டவரே இருக்கிற மக்களாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு நேராக நாங்கள் எங்களை ஆண்டவரை நடத்தி செலுக்கிற செய்யணும். அவிசுவாசம் நீங்கட்டும். அநேக முறை சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை நாங்கள் அவிசுவாசத்தோடு நாங்கள் நடந்து கொண்டது உண்டு. அவிசுவாச வார்த்தைகளினால ஆண்டவரே நீர் கொடுக்கிற பிளஸிங்கை இழந்தது உண்டு. அவிசுவாச செயலினால ஆண்டவரே நீர் கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் சீரழித்தது உண்டு. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கணும், எங்களை நீங்க மாற்றுங்க. இந்த அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், விசுவாசத்திலே வளருகிறவர்களாய், விசுவாசத்திலே மேலோங்குகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஞானமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் கட்டிக்கொள்ள ஆவி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறது போல எங்களுடைய விசுவாசத்தினாலே எங்களுடைய பிழைப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தையும் நல்ல ஆண்டவரே உம்முடைய தரிசனங்களையும் கண்டு ஆண்டவரை காலை எழுந்து கொள்ளும் போது விசுவாசத்தை ஆண்டவரை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய் இந்த நாளை தொடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.